இந்த மது கடைகள், மது சம்பந்தமான கொள்கைகள், இதை வந்து மானிய கோரிக்கைகள்ல ரொம்ப டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு வந்திருக்கீங்க. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்ததுதான். அப்போ கடந்த காலத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா மது விற்பனையை தடை செஞ்சா மட்டும்தான் பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்க மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்கள்ல, நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மது இப்பவே வந்து கடந்த கால ஆட்சிகள்லயே வந்து இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனாலதான் இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதுல, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்க இப்பவும் வந்து அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாலியாக தெரிவிச்சு. இதுல ஒன்னும் பாயிண்டா பாரு வேணாங்க. இது நீங்க மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிங்க. மணி ஆயிடுச்சு, 1:45. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர் சொன்னது போல மதுவிலக்கு மானிய கோரிக்கைகளை குறித்து விரிவா அப்புறம் பேசிப்போம். அடுத்த